பண்ண போறாரு? சிறந்து இருக்கும்படி செய்ய போகிறார். பாருங்க, ஐம்புலன்களை கொண்டு நம்புவது நம்பிக்கை, ஐம்புலன்களை மேற்கொண்டு நம்புவதே விசுவாசம். நிறைய பேத்துக்கு நம்பிக்கை, விசுவாசம் இது ரெண்டுமே ஒரே பதத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. தராசுல வச்சு பார்த்தீங்கன்னாக்க நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரே எடையா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கிடையாது. நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது ஆமா. நம்பிக்கை என்பது ஐம்புலன்களை கொண்டு நம்புவது. தோமா என்ன சொன்னார் இயேசுகிட்ட? நான் உன்னை பார்க்கணும், நான் தொடணும், நான் உணரணும். இதெல்லாம் ஐம்புலன்கள், 5 சென்ஸ் சம்பந்தப்பட்டது. ஐம்புலன்களை கொண்டு நம்புவது நம்பிக்கை. இயேசு சொல்றாரு, தோமாவே நீ பார்த்ததுனால விசுவாசிக்கிறாய், காணாது இருந்து விசுவாசிக்கிறவர்கள் அதிக. அப்புறம் என்ன சொல்றானாக்க, நீ பார்த்துட்டு நம்புற, பார்க்காம நம்புறான் பத்தியா, அவன் தான் யாருனாக்க உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. சுத்த விசுவாசி, அக்மார்க் விசுவாசி, 916 விசுவாசி. ஹல்லேலூயா. 916 சொன்னாதான் சில பேத்துக்கு, ஆமா நிறைய பேத்துக்கு அக்மார்க்னா கூட யாரும் நெய்லாம் வாங்குறது இல்லை. போங்க, பாமாயில் வாங்குறதுக்கே பணம் இருக்க மாட்டேங்குது, எவன் நெய் வாங்கி யூஸ் பண்ண போறான்? அக்மார்க் முத்திரை போட்டு நெய்ன்றீங்க. பட் 916 புரிஞ்சிருது. யாரு 916? ஐம்புலன்களை கொண்டு நம்புவது நம்பிக்கை, ஐம்புலன்களை மேற்கொண்டு நம்புவதே விசுவாசம். உங்களுடைய பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, இதை வச்சு ஒரு விஷயத்தை நீங்க நம்புறீங்கன்னாக்க அது நம்பிக்கை. அதையும் தாண்டி, அதையும் கடந்து ஒரு விஷயத்தை நம்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னன்னாக்க விசுவாசம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற காரியங்கள் உங்க உடம்புல வேலை செய்யல, உங்க வேலையில வேலை செய்யல, உங்க வீட்டில் வேலை செய்யல, எல்லாமே அகெயின்ஸ்டா இருக்குது. அதை நம்புறதுல நம்பிக்கை. அதற்கு எதிராய் நம்புகிறது ஐம்புலன்களை மேற்கொண்டு நம்புவது, ஐம்புலன்களை கடந்து நம்புவது. அதாவது ஊழியர் அடிக்கடி பேசுவாரு, ஹோப் அகெயின்ஸ்ட் த ஹோப் அப்படின்வாரு. நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. இந்த உலகம் நமக்கு சிறு வயது முதல் சில காரியங்களை எப்படி நம்பணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ அந்த நம்பிக்கையிலேயே தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். பார்க்கறத நம்புறோம், கேட்கறத நம்புறோம், உணர்றத நம்புறோம். இதுதான் நம்பிக்கை நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசு பேசுறாரு, அது நம்பிக்கை. விசுவாசம் என்பது நீ பார்க்காம, நீ கேட்காம, நீ உணராம ஒன்று நடக்கும்னு நீ நம்புற பத்தியா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுதுலாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரு, செய்ய போகிறாரு. அதற்கான வேலைகளை ஃபுல்லாக தேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கெங்க இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கெங்க உயர்த்தணும், யாரை மாற்றணும், யாரை தூக்கணும், யாரை இறக்கணும், யாரை கொண்டு வரணும், யாரை வெளியில் கொண்டு போகணும், எல்லா காரியங்களும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் 100% நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாலைவேளை நான் சொல்கிறேன், உங்களை தேவன் சிறந்து இருக்கும்படி செய்ய போகிறாரு. பெஸ்ட் அமங் த பெஸ்ட், சிறந்ததில் சிறந்த நபர்களாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க. கழுகை குறித்து நான் உங்களிடத்துல பேசி கொண்டு வருகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. ஒரு பறவைக்குள்ள கடவுள் இப்படிப்பட்ட ஆற்றலை வைத்திருக்கிறாரு. அந்த பறவைக்குள்ள ஆற்றலை வைத்த தேவன் அந்த பறவையை காட்டிலும் மேன்மையாய் மனிதனை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடவுள் சொல்றாரு, நீதிமான்களோ சிங்கத்தை போல, ஆமா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஒவ்வொரு மிருகங்களையும் பார்த்து, ஒவ்வொரு எறும்பு இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். ஒவ்வொரு உயிரினத்தையும், ஒவ்வொரு விலங்குகளையும் தேவன் படைத்து அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளும் ஒரு தனித்துவத்தை வைத்து ஒரு ஆற்றலை வைத்த தேவன் இந்த அனைத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ மனிதன் அதை மறந்து போனபடினால, மனிதன் யார் என்பதை மறந்து போனபடினால தான் இந்த வேதம், எப்பொழுதெல்லாம் மனிதன் இந்த வேதத்தை புரட்டுகிறானோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவனுடைய பழைய நினைவுகளை புரட்டக்கூடியவராக இருக்கிறார். பழசு நீ எப்படி இருந்த, நீ யாரு, உனக்கு என்ன முடியும், கடவுளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது வேதத்தை படிக்கும் பொழுது தான் உங்களுடைய பழைய நினைவுகளை தேவன் என்ன பண்றானாக்க நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். அதான் வேத வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்வு உண்டாகும். இப்படிலாம் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரா, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, உங்களால என்னெல்லாம் முடியாதுன்றத உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்களால என்னெல்லாம் முடியுன்றத வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா?
உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்க அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, பெரியப்பா சித்தப்பா, மாமா அத்தை, யார்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் வரா, உனக்கு இது வராது அழுத்தி சொல்லுவாங்க. உனக்கு வராது. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும், வராது. கோயிலுக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்கா கடவுள் சொல்லுவாரு, உனக்கு அது நல்லா வரும். ஹalleluya. என்ன சார் அவங்க வராதுன்னு சொன்னாங்க? அவங்க எதை வச்சு சொன்னாங்கனாக்க, இந்த மாதிரியே சில பயவுள்ளைக செஞ்சு தோத்து போச்சு பத்தியா, அதுகளை பார்த்து பார்த்து உனக்கும் இது வராதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ யாரு அப்படின்னாக்க, நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். ஹalleluya. உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை சுற்றிலும் இருக்கிறது. ஆகையினாலே நீ போகிற பாதை ராட்ச பாதையா இருக்கும். ஹalleluya. உனக்கு முன்பாக தேவன் வாசல்களை திறந்து வைத்திருப்பார். நீ போகும் பொழுது உனக்காய் கதவுகள் திறக்கப்படும். நீ செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை கர்த்தர் பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, கழுகுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கும் பொழுது நான் வியக்கிறேன். ஒரு பறவைக்குள்ள கடவுள் உள்ள ஆற்றலை வைத்திருப்பார் என்றால், எனக்குள்ள ஒரு எவ்வளவு பெரிய ஆற்றலை வைத்திருப்பார். அதற்காக தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த வேத புத்தகத்தை புரட்ட புரட்ட எனக்குள்ள என்னை அப்படியே புரட்டி போடுது. அப்படியே சில படங்கள்லாம் பார்ப்பாங்க பாருங்களேன். அந்த படங்கள்ல பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள யோசனை வரும். ஓ, இப்படிலாம் கூட நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்களா? இவ்வளவு வீரமா இருந்திருக்காங்களா? இவ்வளவு ஞானமா இருந்திருக்கிறாங்களா? இவ்வளவு எதிர்த்து போராடி இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலையும் சந்ததிலையும் மண்ணிலையும் பிறந்தவங்களா நம்ம அப்படின்ற சரித்திர படங்களும் புஸ்தகங்களும் நம்மை நினைப்பூட்டுகிறதை காட்டிலும் இந்த வேத புத்தகம் ஒரு மனிதன் படிக்கும் பொழுது அவனுக்குள் தேவன் வைத்த ஆற்றலை அவனுக்குள் இருந்து வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 103 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஏன் கடவுள் வந்துட்டு கழுகை பாயிண்ட் அவுட் பண்ணி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது? எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை. ஆனா அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற குறைவுகள், இல்ல வியாதி, இல்ல பற்றாக்குறை, இல்ல பிரச்சனை, போராட்டம், இதை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துடுது. வேணாம், இந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை முடியுது, அந்த சீக்கிரம் அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு இந்த பூமியை விட்டு போயிடலாம் அப்படின்ற மனநிலைக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுதுதான் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற புதிய வாழ்க்கையை குறித்து தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வயசு ஆயிருந்தாலும் சரி, நீங்க 50 60 வேதம் சொன்னபடி ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று சொல்லி நீங்கள் 70ஐயும் 80ஐயும் தொடக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவன் ஒரு புது வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நியூ லைஃப் வச்சிருக்கிறாரு. அதான் கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாக்க வயசை கணக்கு போடவே கூடாது. பாருங்கய்யா, எனக்கு வயசாயிடுச்சு அதனால என்ன பண்ண சொல்றீங்க? சில பேர்லாம் கொஞ்சம் வயசானோடனே கல்லறையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சிடறாங்க. என்ன வாங்கி வச்சுறாங்க? கல்லறை குழி தோண்டி என்ன மார்பிள்ஸ் போடணும், என்ன சிலுவை வைக்கணும், என்ன பேர் போடணும், எல்லாமே ரெடி பண்ணி கையில் கொடுத்துறாங்க. ஏன் எதுக்கு எதெல்லாம் பண்ணுறீங்க தம்பி? எப்போ சாவன்னு தெரியாதுல்ல, செத்துட்டோன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருக்கணும்ல. சாகிறதுக்கு முன்னாடியே சாவை குறிச்சதான ஒரு வெளிப்பாடு. ஆனால் கோயிலுக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க நீங்கள் வாழ்வதற்கான வெளிப்பாட்டை தேவன் உங்களிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கடவுள் யாரையும் கொல்றதுக்காக கூப்பிடல, வாழ வைக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது யாரையும் கொல்றதுக்காக வரல. இருளில் இருக்கும் ஜனங்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் வந்த இயேசு. சாவின் விளிம்பில் இருக்கிறவன் கூட இயேசு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மறு ஜென்மத்தையும் மறுபுறவையும் புது வாழ்வையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த கழுகனுடைய 5 குணங்களை குறித்து கடந்த 2 வாரங்கள் அவங்களிடத்துல நான் பேசிக்கிட்டே வருகிறேன். 5 குணங்கள் என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பயப்படுற மாதிரி தெரியுது. ஏதோ பிரசங்கிச்சுட்டு போவார்னு பார்த்தாக்கா 5 பாயிண்ட் என்னன்னு திருப்பி நம்மளே கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 பாயிண்ட் என்ன நானே சொல்லிடுறேன். 1, கழுகு உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது.
இரண்டாவது, அது கூர்மையான பார்க்கும் திறன் கொண்டது. மூன்றாவது, உயிருள்ள உணவை மாத்திரம் உட்கொள்ளக்கூடியது. நான்காவது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஐந்தாவது, மாற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது. கழுகுனுடைய 5 தன்மைகள். ஒரு கழுகுக்குள்ள இந்த 5 தன்மையை வைத்து தான் தேவன் சொல்லுகிறாரு, கழுகுக்கு சமானமா இவன் வயது திரும்ப. அப்பனா கழுகுக்கு சமானமான வயதை எதுக்கு கொடுக்கிறாருனாக்க, கழுகை போல வாழ்றதுக்கு தான். காகத்தை போல வாழ்றதற்கு கழுகுக்கு சமானமான வயது தேவை இல்லை. காகம் எத்தனை வருஷம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜா சொல்றாங்கனாக்க 7 இருந்து ஒரு 13-14 வருஷம். பின் 7 இல்ல 14 இதுக்குள்ளதான் காகானுடைய லைஃப் டைம் இருக்குதான். இதே கழுகு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, கழுகு எத்தனை வருஷம் வாழுதாங்க? 20 லிருந்து 40. அந்த 40 வயது நெருங்கி அதுக்கு மரணம் நேரிட போகுது என்று தெரிந்த உடனேயே உயரமான மலையில போய் உட்கார்ந்து கொண்டு தன்னை மறுபடியுமாய் புதுப்பித்து ஒரு 6 மாதங்கள் கிட்ட அது என்ன பண்ணுனாக்க புதுப்பிக்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்குமா. முடிஞ்சிட்டு தான் மறுபடியும் இந்த உலகத்துல 20-30 வருஷம் வாழக்கூடிய ஆற்றலோடு கூட கழுகு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கடவுள் கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த கழுகு ஏன் உயரத்துல பறக்கக்கூடிய தன்மையை கடவுள் வைத்திருக்கிறாரு? ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்குள்ளயுமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? யூனிக்னஸ் அப்படின்னுவாங்க. என்னதுங்க? நான் பேசும்போது நீங்களும் சொல்லணும், நான் பேசும்போது ஆமா நீங்களும் பேசணும். அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். கழுகுக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு? யூனிக்னஸ், இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னுவாங்க. தனித்துவம், தனித்தன்மையை கழுகுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறாரா? என்ன வச்சிருக்கிறாருனாக்க, மற்ற பறவைகளை காட்டிலும் இது மாத்திரம் மேகங்களுக்கு மேலாய் உயரமாய் 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 பறக்கக்கூடிய ஆற்றலை அந்த கழுகுக்குள்ள இன்பில்ட்டா தேவன் வைத்திருக்கிறாரா? சோ ஒரு கழுகுக்குள்ள உயர பறக்கக்கூடிய ஆற்றலையும் தன்மையும் தேவன் வைத்திருப்பார் என்றால், அந்த கழுகை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர்களாகிய நமக்குள்ள தேவன் ஒரு தன்மையை வைத்திருக்கிறாரு. அந்த கழுகை போல நாமும் உயர 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 பறக்கக்கூடியவர்களாக தான் தேவன் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, தாழ்வான காரியங்களை நோக்கி உங்களுடைய நாட்களை நீங்கள் வீணடிக்க கூடாது. காலை வேளையில அண்ணன் பேசினாங்க, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. ஆமா, எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறோம், என்ன செய்ய போறோம் காட்டிலும் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் தேவனுக்காய் மேலான காரியங்களை சிந்திக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடணும், நான் எதை செஞ்சாலும் அதை சிறப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறபடினாலே எந்த இடத்துக்கு போனாலும் என்னை தேவன் உயர்வாக தான் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களை கடவுள் எப்படி வச்சிருப்பாரு? உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல, மேலான இடத்துல. அதுதான் உங்களுக்காக தேவன் டிசைன் பண்ணியிருக்கிற இடம் அப்படின்றது எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க மேலான காரியங்களை யோசிக்க கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா கிறிஸ்தவத்துல என்ன சொல்லி வளர்த்துட்டாங்க அப்படின்னாக்க, பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ சமுதாயத்துல என்னத்தை சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்கனாக்க, பாரு நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதி. என்ன ஜாதிங்க? நம்ம என்ன ஜாதி? தாழ்த்தப்பட்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லியே வளர்த்துட்டானுங்க. ஆனா வேதத்துல பார்த்தா சொல்லுது, நான் தாழ்ந்த ஜாதி அல்ல, நான் தாழ்மை உள்ள ஜாதி. ஹல்லேலூயா. தாழ்ந்த ஜாதிக்கும் தாழ்மை உள்ள ஜாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, தாழ்ந்தவங்க அப்படின்னாக்க ரொம்பவும் லோ கிளாஸ், ரொம்பவும் கீழே, ஒன்றும் இல்லாதவங்க, எந்த படிப்பறிவும் இல்லாமல், தூக்கி விட ஆள் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் தான் கிறிஸ்தவ மக்கள் அப்படின்ற ஒரு ஸ்டாம்பை குத்திட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கோயிலுக்குள்ள வேதத்தை புரட்டி படிக்கும் பொழுது தான் தெரிகிறது, நான் தாழ்ந்த ஜாதி அல்ல, நான் உயர்ந்த ஜாதி. ஹல்லேலூயா. தேவன் என்னை உயர்ந்த ஜாதியாய் பார்க்கிறார். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கல உன்னை. சார் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க எதுனா நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்க, எல்லாத்தோட நான் தான் ரொம்ப கீழே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கோயிலுக்குள்ள வந்தாதான் கடவுள் காட்டுவாரு, நீ எல்லாத்துக்கும் கீழே இல்ல, நீ எல்லாத்துக்கும் மேல. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாருங்க. அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் உங்களை கீழே இழுக்கவே முடியாது. எத்தனை முறை எத்தனை நபர்கள் உங்களை கீழே இழுத்தாலும் அத்தனை முறையும் உங்களை தூக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வார்த்தை யார் சொல்லணும்னாக்கா, நமக்கு தான் அந்த வார்த்தை சொந்தமான வார்த்தை. நம்ம தான் சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால என்னை யாரும் ஆட்டவும் முடியாது, என்னை யாரும் அசைக்கவும்.
ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, அதுல இருந்து கடந்து போக விரும்புறேன் நான். அப்போஸ்தலர் 11:26. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நன்றி தகப்பனே. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அவர்கள் 1 வருஷமாய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. பாருங்க, 1 வருஷம் பவுல் என்ன பண்றானாக்க, அந்தியோகியா என்ற சபையில இருந்து, அந்த ஊர்ல இருந்து இயேசுவை குறித்து பிரசங்கித்துக்கிட்டே இருக்கிறார். கிறிஸ்து யாரு, கிறிஸ்து யாரு, கிறிஸ்துவனுடைய தன்மை என்ன, கிறிஸ்து எதுக்காக பிறந்தார், எதற்காக மரித்தார், ஏன் உயிர்த்தார் என்பத காரியங்களை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாரு பவுல். பிரசங்கிக்க எத்தனை நாள் பிரசங்கித்தாருங்க? எவ்வளோ? 1 வருஷ காலம் பிரசங்கம் பண்ணினான். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர். ஆமா, உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்பாங்க, பைபிள்ல கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் எங்க இருக்கு அப்படின்ட்டு யாராச்சும் கேட்டா, திருதிருன்னு முழிக்க கூடாது. நீங்க திருதிருன்னு முழிச்சிங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு கேள்வி வரும், நீ எந்த சபைக்கு போற. அடுத்த ஒரு கேள்வி வரும், உங்க பாஸ்டர் யாரு. பாருங்க, நீங்க பண்ற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு எங்க வரைக்கும் அடிக்குது? சபை யாரு, ஊழியக்காரர் யாரு, என்ன போதிச்சார் உங்களுக்கு, இது கூட உங்களுக்கு தெரியலையா, அப்படியே சூரப்புலி மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம சபைக்கு வர்றீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு வாரமும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஃபயர் உங்களுக்குள்ள உண்டாகணும். ஹல்லேலூயா. அப்போ பவுல் அந்தியோகியா சபையிலே 1 வருஷ காலமாய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாராம். பிரசங்கித்திருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவங்க கிறிஸ்து யார் என்பதை பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்து யார் என்பதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலாய் வழங்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் என்பது பேர் மட்டும் கிடையாது, அது பிராண்ட். என்னதுங்க? பிராண்டு. அது நம்மளுடைய பிராண்ட் நேம். என்னன்னாக்க, நான் கிறிஸ்டியன் அப்படின்னாக்க கிறிஸ்துவை உடையவன் அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ உங்களை யாராச்சும் பார்த்து நீங்க யாருன்னு கேட்டாங்க, கிறிஸ்டின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க அடுத்து அவங்க உங்களுக்குள்ள ஒருத்தரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்னாக்க கிறிஸ்துவை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு கண்ணாடி டம்ளர்ல இந்த இடத்துல வச்சுட்டு, அந்த கண்ணாடி டம்ளர்ல நான் என்ன பண்றேன்னாக்க ஒரு பச்சை கலர் தண்ணியை ஊத்துறேன். ஊத்தும் பொழுது நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன கலர் தண்ணி ஊத்துறேன்னு உங்கள்கிட்ட கேட்பேனா யார்ட்டையாச்சும்? நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஐயா பச்சை கலர் தண்ணி ஊத்துறீங்கய்யா. சரி, அதை கீழே கொட்டிட்டேன், திருப்பி வைக்கிறேன், வச்சுட்டு சிகப்பு கலர் தண்ணி ஊத்துறேன். இப்போ என்ன சொல்லுவீங்க? ஐயா சிகப்பு கலர் தண்ணி உள்ள இருக்கேன். சரி, கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சில்வர் டம்ளர் வைக்கிறேன். சில்வர் டம்ளர் வச்சுட்டு அந்த சில்வர் டம்ளருக்குள்ள ஒரு ப்ளூ கலர் தண்ணியை ஊத்துறேன். இப்போ உங்ககிட்ட நான் கேட்டேன், என்ன கலர் தண்ணி ஊத்துனேன் அப்படின்ட்டு, திருன்னு முழிப்பீங்க, யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பச்சை போட்டாரு, சிகப்பு போட்டாரு, பச்சை சிகப்பு, அப்பனா அடுத்து தேசிய கொடியில வெள்ளை தான் இருக்குது, அடுத்து என்னதுங்க, வெள்ளை தான் ஊத்திருப்பாரு, வெள்ளை கலர். ஏன்? இப்போ உங்களுக்கு தெரியல, அந்த கிளாஸ்க்குள்ள என்ன தண்ணி இருக்குன்னு தெரியாதபடினால யோசிக்கிறீங்க. ஆனா கண்ணாடி டம்ளருக்குள்ள நான் எந்த கலர் தண்ணியை ஊத்துனாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? கலரை கரெக்டா சொல்லுவீங்களா? அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஒரு கண்ணாடி பாத்திரம் போல. அதான் பவுல் எழுதுறாரு, பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அப்படின்னாக்க, கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள போல இருக்கிற நாம, நமக்குள்ள ஒரு இருக்கிறார். அவர் யாருங்க? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து நீங்க சொல்லி தெரியக்கூடாது, மற்றவங்க பார்த்தா தெரியணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர் சிலுவையை வெளியில போட்டுப்பாங்க, ஏன்னா தான் கிறிஸ்தவன் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக. சிலுவையை வெளியில போடுறதுனால நீங்க கிறிஸ்தவன்றது தெரியக்கூடாது. உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பண்பு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய விசுவாசமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 99% ஒருத்தன் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது கூட அந்த இடத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த ஜீவனை வழி இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்களப்பா அப்படின்னு ஒருத்தன் ஜெபிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் கிறிஸ்தவன் கிடையாது.
அந்த 99.9% அவன் செத்து போய் 0.1% மாத்திரமே உயிர் இருக்கும் பொழுது கூட தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக அவனுக்காய் தேவனிடத்தில் பரிந்து பேசி, ஆண்டவரே இவருக்கு ஜீவனை நீர் கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லும் பொழுதுதான் அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப கிறிஸ்து, நீங்க ஒரு கண்ணாடி பாத்திரம், உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள கிறிஸ்து உள்ளுக்குள்ள இருப்பாரு அப்படின்னாக்க நீங்க போய் சொல்ல தேவையில்லை நீங்க யாருன்னு. பார்க்கிறவனுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவன் என்பது ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போன்றது, ரொம்பவும் சென்சிட்டிவ். எங்க வீட்டுக்கு நான் ஒரு பாத்திரம் ஒன்று, ஒரு பொருளை ஆர்டர் பண்ணேன். அந்த ஆர்டர் பண்ண பொருள் கொரியர்ல வந்துச்சு. கொரியர்ல வந்த உடனே அந்த பாக்கெட்டுக்கு மேல ஒட்டியிருக்கான், ஹேண்டில் வித் கேர். என்னதுங்க சொல்லுங்க? ஹேண்டில் வித் கேர் அப்படின்னாக்கா பத்திரமாக கையாளவும். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் கண்ணாடி பொருள் உள்ள இருக்கிறதுனால பக்குவமா இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அந்த பேஸ்ட்டை பார்த்த உடனே, அந்த லேபிளை பார்த்த உடனே இறக்குறவன் எப்படி இறக்குறானாக்கா பொறுமையா இறக்குறான். பிரிக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கானாக்க, கீழே பிரிச்சிடக்கூடாது, டபக்குனுக்கு உடஞ்சிரும். மேல இருந்து எப்படி பிரிக்கணும், டாப் எது பாட்டம் எது எல்லாமே அட்டைப்பட்டிக்கு மேலேயே போட்டு வச்சிருக்கிறான். அப்ப அது உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு வெளியில இருக்கிற அட்டைப்பட்டி கரெக்டா காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறபடியினாலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க கையில ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொடுத்துட்டேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். எப்படி எடுத்துட்டு போவீங்க அந்த பாத்திரத்தை? கவர்ல போட்டு கட்டி வண்டியில தொங்க விட்டுட்டு போங்க போங்க பார்த்துக்கலாம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா என்னவா இருக்கும்? அது கண்ணாடி பாத்திரமா இருக்காது, சுக்குநூறா உடஞ்ச கண்ணாடியா இருக்கும். அது வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக தேவையில்லை, கவரோட எடுத்து குப்பை டப்பால போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். அப்ப கண்ணாடி பாத்திரத்தை கையில கொடுக்கும் பொழுது ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க நான் பத்திரமா பிடிச்சுக்கிறேன். எப்பயும் ஓட்டுற மாதிரி முந்துறது, வேகமா போய் பிரேக் அடிக்கிறது, அப்படியே உராசிக்கிட்டு போறது, அந்த மாதிரிலாம் பைக் ஓட்டக்கூடாது. பொறுமையா போங்க, ஓரமா போங்க. கொடுத்துருக்கிற பாத்திரம் கண்ணாடி பாத்திரம், இதை ரொம்பவும் கேர்ஃபுல்லா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு 15 நிமிஷம் டிராவல் டைம்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நீங்க எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறீங்களோ, அப்படியே உங்கள் லைஃப் லாங் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறபடினாலே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே, உங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கிறபடினாலே, ஒரு யூனிக்னஸ் இருக்கிறபடினாலே, நீங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லா நீங்க உங்க லைஃபை ஹேண்டில் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப கண்ணாடி பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க 2-3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்ல, போய் நின்று வேடிக்கை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. கண்ணாடி பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறீங்க, கூட்டம் அதிகமா இருக்கிற பக்கம் போவீங்களா, காலியா இருக்கிற பக்கம் போவீங்களா? சார், ஒரு பாத்திரம் கையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய சென்ஸ் எப்படி வேலை பார்க்குதோ அப்படியே உங்களுக்குள்ள கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் பிறந்து மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்கிறபடினாலே நீங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல இருக்கிறீங்க. அந்த கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறபடினாலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அப்போ நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதை எப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உயர்ந்த இடத்தை நீங்க நாடுவீங்க. உங்களை குறித்த ஒரு விலை மதிப்பே உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க ரோட்ல போய் உட்காருவீங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருப்பீங்க, தேவையில்லாத காரியத்தை பார்ப்பீங்க, தேவையில்லாத காரியத்தை கேட்பீங்க, தேவையில்லாத காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுவீங்க, டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரொம்பவும் காஸ்ட்லியான ஆள், உங்களுக்குள்ள ஒரு தேவ குமாரன் இருக்கிறாரு, நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படின்னாக்கா ரொம்பவும் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காருவீங்க, யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசுவீங்க, எதை செய்யணுமோ அதை செய்வீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் உங்கள் தேவன் சிறப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தாவீது எழுதுகிறார், சங்கீத முதல் சங்கீதத்தில் இருக்கிறார், துன்மார்க்கருடைய பாவிகளுடைய பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் 3 காரியங்கள் உங்களுடைய பாத்திரத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்க பாத்திரம் உடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு விலையே வேஸ்ட். ஒரு பாத்திரம் உடையாமல் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு விலை மதிப்பு. உடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அது ஸ்கிராப் தான். என்னதுங்க? ஸ்கிராப், குப்பை.
அந்த குப்பையை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த விலை உயர்ந்த பாத்திரத்தை நீங்கள் கையில் இருக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் 2ஆம் பாகம் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னாக்க நோகாம நுங்கு சாப்பிட்றவன் அர்த்தம். ஹல்லேலூயா. என்னதுங்க? நோகாம நுங்கு சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் பாக்கியவான். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். சம்மந்தம் இல்லை, பட் இதுதான் உலகத்தில் பேசிட்டு கடந்து போக விரும்புகிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீட்டிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய அப்பா யாருனாக்க தாவீது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சாலமோனுடைய அப்பா யாருங்க? ஆமா, தாவீது சாதாரணமா சிங்காசனத்துல வந்து உட்காரல. அடிபட்டு, மிதிபட்டு, லோல்பட்டு, நொந்து, நூலாகி, உயிருக்கு பயந்து ஓடி, எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சு, தேசம் முழுக்க சுத்தி ஒரு ராஜாவாக வந்து, இன்னைக்கு அவன் ஆயுசு நாட்கள் முடிய போகுது. முடிகிற நேரத்தில் அவனுடைய மகனை கூப்பிட்டு அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்றான். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாங்க? பாக்கியசாலி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டு அந்த தேசத்தை கட்டி காத்து எல்லாவற்றையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. இப்போ அவனோட பையன் சாலமோன் வந்து போட்ட ட்ரெஸ் கூட கலையாம, எப்படிங்க? போட்ட ட்ரெஸ் கூட கலையாம, அயன் பண்ண ஷர்ட் அப்படியே கஞ்சி போட்ட மாதிரி இருக்குது. இன் பண்ண இன்சைட் கூட கலையல. அப்படியே வந்து அந்த இடத்துல உட்கார்றான். எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, சாலமோன் தாவீதினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பாக்கியசாலியா இருந்தான். பாக்கியசாலினாக்க அவங்க அப்பா எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இவன் வந்து என்ன பண்றானாக்க, உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த ஆளுகையை தேவன் கொடுத்தாராம். அதே போலதான் நீங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன ரகசியம் இங்க சொல்றான்றது தெரிஞ்சுக்கங்க. எவன் ஒருத்தன் கடவுளுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் கடவுளுடைய வார்த்தையில தியானமா இருக்கிறானோ, இரவும் பகலும் கடவுளுடைய வார்த்தையை படிக்க, கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்க, கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க, வாக்குத்தத்தங்கள் எடுத்து வாயை திறந்து சத்தமாய் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்களுக்காக ஒரு கூட்டத்தை தேவன் வேலை செய்யும்படி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு கூட்டத்தை தேவன் வேலை செய்யும்படி செய்து அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு தெரியாதனால நான் கஷ்டப்பட்டு, நான் உழைச்சி, நான் ஓடா தேஞ்சு, நான் இப்படி பண்ணி, நான் நைட்டு பகலும் வேலை பார்த்து, டே நைட்டு வேலை பார்த்து, 24 மணி நேரம் வேலை பார்த்து, 365 நாள் வேலை பார்த்து, ஓடி ஒடியாந்து ரெஸ்ட் இல்லாமல் ஓஞ்சு போய் இப்படியெல்லாம் செஞ்சு கூட என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே. கடவுள் சொல்றாரு, அந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்ப நான் சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஆனால் கறி சோறுனாங்க, சாம்பார் சாதத்தை போட்டிருக்கிறீங்க. கறி இல்லையா? நாங்க எப்பட சொன்னோம் கறி சாதம் போடுறோன்ட்டு? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க புனையாக முடியுமா? அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்றாரு, நீ உழைச்சு ஓடா தெரிஞ்சு ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் சொல்லலையேப்பா. நான் சொன்ன ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை விசுவாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை நம்பும் பொழுது உனக்காக மற்றவங்களை வேலை செய்யும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. இருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு பைபிளை கையில வச்சுக்கிட்டு இதை பார்க்காம வேற எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை பாருங்க, வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை உத்து பார்க்க உங்களுடைய உள்ளத்துல விடிவெள்ளி உதிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கை மாறும் சார். ஹல்லேலூயா.
நீங்க வந்து ஆலயத்தில் வந்து உட்காருகிற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை தேவன் டிசைன் பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றேன், மாலை வேளையில எந்த சபையிலுமே இந்த கூட்டம் சொல்லுங்க இருக்காது. கண்மலை சபைன்னு இந்த ஓரத்தில் இருக்குது, ஜீவா பக்கத்தில். காலையில பார்த்தோன்னா ஃப்ளட்டு உள்ள ஜனமா அப்படியே நின்றுக்கிட்டு செய்தி கேட்டுட்டு இருக்காங்க. சாயந்தரம் பார்த்தாக்கா நறுக்குன்னு 4 பேர் தான். எத்தனை பேருங்க? நறுக்குன்னு 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரர். நான் பார்த்தேன், காலையில அவ்வளோ அவ்வளோ ஜனம் இருந்துச்சப்பா. மாலையில் என்னாச்சு? காலையில வருகிற ஆட்கள் யாருனாக்கா ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ். என்னதுங்க? ஆமாம், போயே ஆகணும். என்ன பண்ணுறதுங்க, கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்துட்டேன், போய் தானே ஆகணும் சர்ச்சுக்கு அப்படின்ற வர்ற கூட்டம் வந்து ட்ரெடிஷ்னல் கூட்டம். மாலை வேளையிலையும் கோயில் வச்சாலும் மாலை வேளையிலையும் பிரயாசத்தைப்பட்டு நீங்கள் வந்து உட்கார்றீங்க பார்த்தீங்களா, உங்களை தான் தேவன் உற்று கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் பார்க்குறாரு. 1000 பேர் இருக்கிற சபையில் 30 பேர் வர்றாங்க மாலை கூட்டத்துக்கு. 40 பேர் இருக்கிற சபையில் 30 பேர் வர்றாங்க மாலை கூட்டத்துக்கு. அவங்க பெரிய ஆளுங்களா, நம்ம சபை பெரிய சபையா? ஹல்லேலூயா. ஆவரேஜ் பார்க்கணும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் வருகிற ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை படிங்க. நான் உங்களுக்கு தயவாய் கேட்குற ஒரு காரியம் நடக்க, பைபிளை தயவுசெய்து படிங்க. பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. வசனத்தை பார்க்க பார்க்க உங்க ஆயுசு நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. வசனத்தை பார்க்க பார்க்க உங்க ஆயுசு நாட்கள் பெருகும். வசனத்தை கேட்க கேட்க உங்க ஆயுசு நாட்கள் பெருகும். வசனத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்க ஆயுசு நாட்கள் பெருகும். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். உங்க வாழ்க்கை மெருகேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்தியோகியா சபையில முதல்ல ஒரு பேர் கொடுத்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு. என்ன பேருங்க? கிறிஸ்தவர்கள் என்ற பேர் முதல்ல அந்தியோகியா சபையில தான் கொடுக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன பேருக்கு என்னங்க அர்த்தம்? கிறிஸ்துவை என்னதுங்க? பிரதிபலிக்கிறவர்கள். இயேசு பூமியில் இருந்த பொழுது ஒருத்தன் வந்து கேட்டான், சீசன், எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எனக்கு போதும் அப்படின்னா. இயேசு என்ன சொன்னாரு? என்னை கண்டவன். அப்ப என்ன சொல்றான்? நான் ஒரு கண்ணாடி பாத்திரம்பா, நான் ஒரு கண்ணாடி பாத்திரம், எனக்குள்ளதான் யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். அப்ப என்ன பார்த்தா பிதாவை பார்த்தது போல. அப்ப இன்றைக்கு கிறிஸ்து இல்ல, ஆனா உங்களை வச்சிருக்கிறாரு. உங்களை ஏன் வச்சிருக்கிறாரு? உங்களை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அப்போ உங்களுடைய குண லட்சணங்களை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய கேரக்டரை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களுடைய பேச்சை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கிறிஸ்தவனோட பேசும்போது மட்டும் விசுவாசமா பேசக்கூடாது. கிறிஸ்தவன் அல்லாதவனை பார்க்கும் பொழுதும் விசுவாசமா பேசணும். நான் மாத்தி சொல்றேன். ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசிங்க. உலகத்து மக்களை பார்க்கும் பொழுது விசுவாசம் இரு, கடவுள் செய்வாரு, பயப்படாத. இந்த பக்கம் போன ஒரு விசுவாசியை பார்ப்பாங்க. வாங்க, என்னங்க? அடே என்னங்க பிரச்சனை? பெரிய தலைவலிங்க, வாழ்க்கையா இது ஒரே போராட்டமா இருக்குது. ஏமா இப்பதானே அந்த அம்மாட்ட ஏதோ தைரியமா பேசிக்கிட்டு இருந்த. என்ன ஒரு கிறிஸ்தவன ஒரு நான் கிறிஸ்டியனை பார்த்த உடனே விசுவாசமா பேசுற, ஒரு கிறிஸ்டியனை பார்த்த உடனே அவிவிசுவாசமா பேசுற. என்னாச்சு உனக்கு? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாக்க, உலகத்தான்கிட்ட நம்ம வந்து வேஷம் போடணும். நான் கடவுளை நம்புறேன், நீ கடவுளை நம்பணும். ஒரு கிறிஸ்தவனை பார்த்தோன்னா ஓன்னு அழுகுது. பாருங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன பண்றேனே தெரியல. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க, கிறிஸ்துவை குறித்து பேசுங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் தன்மை எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல இயேசு தண்ணீரை எத்தனை பேர் நம்புறீங்க? ஏறக்குறைய எல்லாரும் நம்புறீங்க. எல்லாருமே நம்புறோம் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினான்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு மாசமும் இந்த இடத்துல ஊழியக்காரரு திராட்சை ரசத்தை தேவன் ரத்தமாய் மாற்றி கொடுக்கிறாரு அப்படின்னு ஊழியக்காரர் சொல்றாரு. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினதை நம்பக்கூடிய நாம, அதே திராட்சை ரசத்தை ரத்தமா தேவன் மாற்றுவார் அப்படின்னாக்க நம்மளுக்கு நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனால் அது ஒருத்தன் நம்பி விசுவாசித்து அதை வாங்கி அதை புசித்து அதை பானம் பண்ணும் பொழுது அது அவனுடைய சரீரத்தோடு அவனுடைய ரத்தத்தோடு கலந்து அது அவனுக்குள்ளே வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெந்தகோஸ்து சபையில
வீட்டுக்கார ரசிக்கப்படல, அந்த அம்மா மட்டும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கார இந்த வாரம் நீ சபைக்கு போகக்கூடாதுன்ற ஒரே சண்டை. போகக்கூடாது, வீட்டில இருந்து எனக்கு நல்லா கறி குழம்பு பண்ணி கொடு. அந்த அம்மா சொல்றாங்க, நீ கேட்கறதெல்லாம் பண்ணித்தரேன், ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் இந்த வாரம் நீ போகணும்னு அடம் பிடிக்கிற? இந்த வாரம் சபையில் திருவிருந்து கொடுக்குறாங்க, நான் திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்துனா என்ன? இதோட நல்ல சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பார்த்துருக்கேன் அந்த அம்மா, இந்த பெரிய சாப்பாடு பைத்தியம். திருவிருந்துனா அது இல்லைப்பா, இயேசுனுடைய உடல்லேருந்து கொஞ்சம் பிச்சும் இயேசுனுடைய ரத்தத்தையும் கொடுப்பதுக்கு அடையாளமாக கொடுப்பாங்க. என்னது, கறி கொடுக்குறாங்களா, ரத்தம் கொடுக்குறாங்களா? இது நல்லா இருக்குதே, ஒன்று செய், போ வாங்கு, ஆனால் நீ சாப்பிடக்கூடாது, அதை ரெண்டையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆனால் சபையில் என்ன பண்ணுறோம்? இதை வாங்கி புசியுங்கன்னு சொல்கிறோம், இதை வாங்கி குடியுங்கன்னு சொல்கிறோம். ஊழியக்காரர் அப்படியே பார்க்குறாரு, எந்தெந்த டிக்கெட்லாம் சாப்பிடுது குடிக்குதுன்னு பார்க்குறாரு. இந்த அம்மா பின்னாடி வரிசையில் போய் உட்காந்துருந்துட்டு வாங்கிடுச்சு. வாங்கிட்டு புசிங்கன்னு சொல்லும் பொழுது வாயை மட்டும் போட்டு மென்றுருக்குது, கையிலே வச்சுக்கிச்சு. அடுத்து இந்த இது தேவனுடைய ரத்தமாக, இயேசுவின் ரத்தமாக இருக்குது, இதை பானம் பண்ணுவோம் என்று சொன்னோன்னே அதையும் வாங்கி கையில் வச்சுக்கிச்சு. ரெண்டையும் கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்குது வேகமாக. வீட்டுக்காரர் வெளியே நிற்கிறார் வாசல்லையே. எப்படி இந்த அம்மா எடுத்துன்னு வராது, ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லும், இன்னைக்கு வச்சு வெளுத்துற வேண்டியதான்ட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கிறார் வாசலில். வந்தவொடனே கேட்குறாரு, எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வந்தேங்க. காட்டு அப்படின்ட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா கண்ணை மூடிட்டு பயத்தோடு கூட அந்த ஊழியக்காரர் கொடுத்த அந்த பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெட்டை அவர்கிட்ட அப்படியே காமிச்சிருக்குது. அவர் உத்து பார்த்தாராம். உத்து பார்த்தா ஒரு சதையை கட் பண்ணி எடுத்தா அந்த சதையில எப்படி ரத்தத்தோடு கூட அந்த சதை இருக்குமோ அப்படி அந்த அம்மாவுடைய கையில அந்த இது இருக்குதான். இந்த அம்மாக்கு அது பிரெட் போல தெரியுது, ஆனா அவருக்கு அது பச்சை மாம்சத்தை போல தெரியுது. நின்றுட்டு இருந்த மனுஷன் கட்ட 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 கை காலெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. நீ வா, முதல்ல நான் கோயிலுக்கு போகணும், வா கூட்டு போகணும். அந்த அம்மா நேராக ஊழியக்காட்டு கூட்டு வந்துருச்சு. ஊழியக்காட்டு பார்த்துக்கிறாரு. என்னையான்னு கேட்டுக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி ஒய்ஃபை நான் மிரட்டி எடுத்துன்னு வர சொன்னேன், எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க கையில் காட்டும் பொழுது நான் உண்மையிலே ஒரு பச்சை மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறத நான் பார்த்தேன்யா. நான் ஒய்ஃப் சொல்றது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிறபடினால நானும் தொடர்ந்து இந்த இயேசுவை நம்பி விசுவாசித்து ஆலயத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவரும் அவங்க ஒய்ஃபோடு கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எதை நம்புறீங்களோ அதை அப்படியே தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சரீரத்தை அப்பத்தை வாங்கும் பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே இது உம்முடைய மாம்சமாக இருக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்து உங்கள் மாம்சத்தோடு கூட கலக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த திராட்சை ரசத்தை வாங்கி இது இயேசுவின் ரத்தம் சொல்லி குடிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள கலந்து சென்று உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் மிக சரியாய் வேலை செய்யக்கூடிய விதத்தில் அது இரண்டும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒருவன் விசுவாசித்து செய்யும் பொழுது அவனை தேவன் யுனிக்னஸ் உள்ளவனாக, சிறந்தவனாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சபையில. எதுக்குனாக்க உங்களை தனித்துவம் உள்ளவர்களை காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க 10ஓட 1 11 நினைக்காதீங்க. உங்க லைஃப்ல நீங்க தனித்துவம் உள்ளவர்கள். உங்களுக்கான ஒரு விசேஷ தன்மையை தேவன் வைத்திருக்கிறாரு. கழுகு எப்படி உயரத்திலே பறக்கும் தன்மையோடு இருக்கிறதோ அப்படியே நீங்களும் தேவனுடைய விசேஷ தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் பொழுதும் வசனமா பார்த்து படிக்காதீங்க, வாக்குத்தத்தமா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னாக்க அது உங்களோட வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வசனத்தை வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா எப்படி இருக்கிறாங்க? புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க நியூ கிரியேஷன் அப்படின்னாக்க அது உலகத்தில் தேவன் அநேக படைப்புகளை படைத்திருக்கிறாராம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறானா. தேவன் படைத்த எத்தனையோ கோடி சிருஷ்டிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் கிறிஸ்துவோடு கூட ஒருவன் இருக்கும் பொழுது அவனை தேவன் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். புது சிருஷ்டினா என்னன்னாக்க வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிறவன் தான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டானாக்கா புது சிருஷ்டியாய் மாறிடுறான். எதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருந்துச்சோ,
எதெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருந்துச்சோ அதை எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினாக்க இப்போ ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் அனுப்பலாம், ஃபோனு 2 மட்டும் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, ரெவல்யூஷன் ஆகி அப்டேட் ஆகி அடுத்து 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 அடுத்துன்னு அப்டேட் ஆகி இன்னைக்கு ஒரு செல்ஃபோனுக்குள்ள எல்லாவற்றையுமே கொண்டு வந்துட்டான். அப்போ முன்பு இருந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களை கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஹல்லேலூயா. சார் அதில் வெறும் எஸ்எம்எஸ் அனுப்பலாம், ஃபோன் பேசலாம். ஆனால் இந்த ஃபோன்னால இந்த ஃபோனை வச்சு செய்ய முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே இந்த ஃபோனுக்குள்ள இருக்கிறது. அப்போ இது புது இன்வென்ஷனா இருக்குதுல்ல. அதே போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் அப்ப எல்லாம் புதுசாயிருச்சுனாக்க அந்த 2 கொரிந்தியர்ல அந்த 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த எல்லாம் புதிதாயினன்ற வார்த்தையை தொடர்ந்து நீங்க தியானம் பண்ண எல்லாமே புதுசாகும். உங்களுடைய கண்ணு புதுசாகும், உங்களுடைய இருதயம் புதுசாகும், உங்களுடைய மனசு புதுசாகும், உங்களுடைய ஆசைகள் புதுசாகும், உங்களுடைய எதிர்பார்ப்பு புதுசாகும், உங்க வாழ்க்கையில வாழணுன்ற ஆசை புதுசாகும், வாழ்க்கையில சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாம் புதுசாகும். எப்ப ஒரு மனுஷனுடைய கண்ணுல பார்வை மாறுதோ அப்பொழுது அவன் எல்லாவற்றையும் புதிய டைமென்ஷன்ல பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஷூ உற்பத்தி பண்ற கம்பெனி ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த ஷூ கம்பெனியை கொண்டு வரணுன்றதுக்காக தன்னுடைய சேல்ஸ் மேனேஜர் அந்த ஊருக்கு அமிச்சாங்களாம். அந்த ஊருக்கு அமிச்சு அங்கே போய் பார்த்துருக்கான். அங்கே போய் பார்த்தா அந்த ஆப்பிரிக்கா அந்த சிட்டியில் இறங்கி போனாக்க சிட்டியில் இருக்கிற நிறைய பேர் 98% பேர் வந்துட்டு செருப்பு கூட போடுறதில்ல. ஏதோ 2% தான் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதை பார்த்துட்டு ஒரு வாரம் அங்கே தங்கி பார்த்துருக்குறான், சுற்றி பார்த்துருக்குறான், ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஷூ கம்பெனி தொடங்கணுனாக்க போட்ட முதல்ல மொத்தம் போண்டி தான், இங்கே வியாபாரமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறான். அந்த ஊருக்கு போனேன், ஒரு வாரம் தங்கி இருந்தேன், இந்த சிட்டியில் நான் விசிட் பண்ணேன், இந்த சிட்டியில் 2% மக்கள் மாத்திரமே செருப்பு ஷூவும் போடுறாங்க, 98% மக்கள் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னாக்க நம்ம வியாபாரம் வந்து படுத்துறோம், போட்ட முதல் சுத்தமாக வேஸ்ட் அப்படின்ற ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டானோ. அந்த ஓனருக்குள்ள இன்னொரு யோசனை, இன்னொருத்தர் அனுப்பிச்சு பார்க்கலாமேண்டு. அதே போல இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க, அவர்கிட்ட சொல்லலை, இவர் போனாருன்னு சொல்லிட்டு இவரை அனுப்புறாங்க. அவர் அங்கே போய் இறங்கின உடனே ஃபோன் பண்றாராம், என்னப்பா சேர்ந்துட்டியா? ஐயா நான் சேர்ந்துட்டேன், முதல்ல இந்த ஊர்ல ஒரு ஷூ கடை திறக்கிறதுக்கான வேலையை சீக்கிரம் பாருங்க, எவ்வளவு ஷூவை உற்பத்தி பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு ஷூவும் இங்க அனுப்புங்க. ஏன்னாக்க இந்த ஊர்ல ஒரு பயிலும் செருப்பும் ஷூவும் போடுறதில்ல, இங்க நம்ம அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு சொன்னாக்க எல்லாரும் வாங்குவாங்க. அல்லேலூயா. சார் ஒரு மனுஷனுடைய பார்வை புதுசாயிருச்சுனாக்க எல்லாமே புதுசாயிரும் சார். ஃபர்ஸ்ட் போனவன் யாருமே செருப்பு போடல, செருப்பு விற்க முடியாதுன்னா, 2வது போனவன் யாருமே செருப்பு போடல, இங்க செருப்பை கொண்டு வந்தா ஈஸியா வித்துடலாம். அவனுடைய கண்ணோட்டம் அந்த பிசினஸ் பல கோடிகளுக்கு லாபத்தை அள்ளும்படியாக செய்தது. அப்படியே நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உலகம் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இது உன்னால முடியாது, உனக்கு வராது, உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்காது, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, உனக்கு இது ஆயிருச்சு அது ஆயிருச்சு இப்படி அப்படின்னு 1000 காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் கோயில்ல வந்து உள்ள உட்கார்ந்தோன்னா ஊழியக்காரர் சொல்லுவாரு, உனக்கு தேவன் இதை செய்வார். ஹல்லேலூயா. இதை சொன்ன உடனே கண்ணு திறக்கப்பட்டணும், கண்ணு புதுசாயிரணும். கண்ணு புதுசாயிருச்சு அப்படின்னாக்க கழுகை போல உயரமாய் பறக்கிறதை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நீங்களே உங்க வாழ்க்கையில செஞ்சு அவங்க மூஞ்சியில கரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு எங்க கறி சட்டி வருது? என் ஒய்ஃப் ஒரு கடாய் கேட்டாங்க. என்ன கடாய் கேட்டாங்கன்னாக்க கறி பிடிக்காத கடாயா வேணும் அப்படின்னாங்க. கறி பிடிக்கிற கடாய் 300 ரூபா, கறியே பிடிக்காத கடாய் வந்துட்டு 1500 ரூபா. சேர்ந்து வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் பழைய காலத்தில் என்னங்க, எல்லா சட்டி எப்படி இருக்கும், கறி பிடிச்சிருக்கும், விறகு அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த விறகு பட்டு பானை ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். பாத்திரம் விளக்கிட்டு வர்றாங்கன்னாக்க ஈஸியாக சொல்லிடலாம், என்ன இருக்கும் அங்கங்கே கறி ஒட்டி இருக்கும், அப்போனா பாத்திரம் விளக்கிட்டு வர்றாங்கன்ட்டு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வெளியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் எதெல்லாம் அவங்களால முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த கண்ணோட்டத்தை மறந்துட்டு கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது இது என்னால் முடியும். ஹல்லேலூயா.
நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் உயிர் வாழ்வேன், நான் சாதிப்பேன், நான் மேலே வருவேன், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் வாழ்க்கையில் நான் மேலே வந்து காட்டுவேன், என்னெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் தேவன் செய்து என் தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி காண்பித்து அவங்க மூஞ்சில என்னத்தை பூசணும்? என்ன பூசணும்? கறி அவங்க மூஞ்சில பூசுற அளவுக்கான ஆற்றலை தேவன் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். அதான் கோயிலுக்கு வரீங்க. கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க தேவன் உங்களுடைய கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை திறப்பார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு குருடன் வந்து கேட்கிறான், என் கண்களை திறக்கணும்னு சொல்றான். அவனுக்கு சொல்றாரு, எச்சியை துப்பி மண்ணை குலைச்சு அதை எடுத்து அவன் கண்களில் பூசி சீலுவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னாரு. அவன் தடுமாறி அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்து கண்ணை கழுவுறான். கண்ணை கழுவுன உடனே அவனுடைய கண் மிகவும் தெளிவாய் பார்வை இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா ஊழியக்காரர் வந்து வார்த்தையை கொடுக்குறாருனாக்க உங்களுடைய கண்களை தேவன் திறக்க விரும்புகிறாரு. உங்களுடைய கண்ணு திறந்துருச்சுனாக்க நீங்க வாழ்க்கையில ஈஸியா எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நீங்க மேல இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. நீங்க ஒரு நாள் கீழே இருக்கிறத விரும்ப என் பையன் படிச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வேலைக்கு இப்பயே மாத்தணும். முதல் கோணல் சட்டையில பட்டன் போடும்போது கீழே இருந்து பட்டன் போடுவாங்க, சில பேர் மேல இருந்து போடுவாங்க. ஆனா ப்ராப்பரா பட்டன் போட்டாக்க கீழே இருந்து தான் போடணும். ஏன் அப்படின்னாக்க மேல இருந்து ஒரு பட்டன் மேல போச்சுன்னா தெரியாது. என் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு பட்டனை மேல ஏற்றி போட்டு இன்சைட் பண்ணிட்டு வேலைக்கு வந்துட்டாரு. இப்படி இருக்கு காலர், கண்ணாடியில பார்த்தாரான்னு கூட தெரியல, வேலைக்கு வந்துட்டாரு. நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, என்னன்னு பார்த்தேன். பக்கத்தில் போய் பார்த்தாக்க ஒரு பட்டன் மேலே இருக்கு, ஒரு பட்டன் கீழே இருக்கு. அப்படியே பட்டன் போட்டு இன்சைட் பண்ணிட்டு வேற வந்திருக்கிறார். எவ்வளோ குடும்பம் பாருங்க. அவர் சொல்லி, சார் என்ன சார் இப்படி போட்டீங்க? ஐயோ சாரி பாண்டு வேமாவோடி போய் மாத்திட்டார். அப்போ கீழே இருந்து பட்டன் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். அப்போ முதல் பட்டனை கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த பட்டன் கட்டாயமாக கரெக்டாக தான் சொல்லுங்க. ஆமாம் போடுவீங்க, தலையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதே போல வாழ்க்கையில் எதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுமோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னாக்க பிற்பாலத்தை குறித்து கவலையே கிடையாது. ஏன்னாக்க நீங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ணீங்கன்னாக்க அது கடைசி வரைக்கும் சரியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ பிள்ளைங்கள்ட்ட பேசும்பொழுது என்ன சொல்லணும்னாக்க, ஏதோ ஒன்று படிச்சு எப்படியாச்சும் பாஸ் ஆகிருப்பா, ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிருப்பா, ஏதோ ஒரு சின்ன வருமானத்தை போயிருப்பா, அந்த மாதிரி எண்ணத்தை தயவுசெய்து பிள்ளைங்களோட மனசுல ஒரு நாளும் பதிக்கவே பதிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நீ கழுகு போல உயரத்தில் பறக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ ராஜாவை போல இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்படின்ற வார்த்தையை பிள்ளைங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க பேச, நீங்க சொல்ல 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 என்ன ஆகுதுனாக்க, உங்க பையன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும் பொழுது அவனுக்கு எந்த உயர்வான ஸ்தானம் இருக்கணுமோ அந்த ஸ்தானத்தை நீங்கள் இன்றைக்கு இருந்தே தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதை விட்டுட்டு ஏதோ படிச்சு பாஸ் ஆகி ஏதாச்சும் வேலைக்கு போய் ஏதோ ஒன்று சம்பாரிச்சு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இவன் படிச்சு முடிச்சு வரும் பொழுது அந்த படிப்புக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க இப்ப சொல்றதுதான் அந்த பையனுடைய படிப்பு முடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவன் முடிக்கும் பொழுது அந்த படிப்புக்கு ஏத்த உயர்ந்த உத்தியோகத்தையும் உயர்ந்த சம்பளத்தையும் தேவன் இன்றைக்கு அவனுக்கு டிசைன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் இருக்கும், கடவுள் எங்களை மேலதான் வச்சிருப்பாரு, நாங்க மேலதான் இருப்போம், நாங்க உயர்ந்து தான் இருப்போம். கழுகு எப்படி உயர பறக்கும் தன்மை உடையதா தேவன் படைத்திருக்கிறாரோ அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் மேலதான் இருப்போம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கீழே இருப்பீங்களா மேல இருப்பீங்களா? மேலதான் இருப்பீங்க. வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னு படிக்கிறேன். Set you high above all the nations of the earth. Set you high above அப்படின்னாக்க எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உங்களை தேவன் மேன்மையா அப்படின்னாக்கா மேல உயர்த்தி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சார் ஃபர்ஸ்ட் கடவுள் என்ன விரும்புறாருன்றது தெரிஞ்சுக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க விருப்பத்தை மாத்திக்கிங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, இவங்க ஒரு விஷயத்தை விரும்புறாங்க, இந்த விருப்பத்தை கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அது ரொம்ப அந்த ஃபார்முலாவே தப்பு. அந்த ஃபார்முலாவே ஆமா
புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு சமைக்குது. எப்படி சமைக்குது அப்படின்னாக்கா, யூடியூப்பை பார்த்து சமைக்குது போல். எப்படி சொல்லி கொடுத்துருக்கானுங்க போல். அடுப்பு மேலே சட்டியை வைக்கவும், தண்ணியை ஊற்றவும், சாம்பார் பொடி போடவும், காய்கறிகளை கட் பண்ணி போடவும், எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்குது. அடுப்பை பற்ற வைக்கவே வீட்டுக்காரர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிண்டுது 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 கிண்டுது, தண்ணி கொப்பளிக்க கூட மாட்டேங்குது. வீட்டுக்காரர் வேகமாக வந்து பார்த்து, என்ன பண்ணுறது, சாம்பார் பண்ணிட்டு இருக்கிறேன். எட்டி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கீழே பார்த்தா அடுப்பே பற்ற வைக்கல. ஹல்லேலூயா. அடுப்பே பற்ற வைக்காம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, இது எப்படி நடக்கும்? அப்போ என்ன ஃபார்முலாவே தப்பு. தப்பான ஃபார்முலாவா? அரை நாள் இல்லை, 6 வருஷம் வெயிட் பண்ணாலும் சாம்பார் வரவே வராது. ஏன்? அடுப்பே பற்ற வைக்கலையே. அதே போல கடவுளுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்க விருப்பமா மாத்தினீங்கன்னாக்க வாழ்க்கையில ஈஸியா எல்லாமே மாறிடும். ஆனா நீங்க உங்களுடைய விருப்பத்தை உன்னை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்கும் பொழுதுதான் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுள் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்பனாக்கா உயர்த்தி வைத்திருப்பாரு. டாப்ல வைக்கணும்னு கடவுள் விரும்புறாரு. கடவுள் ஒரு மனுஷனை மேல வைக்கணும்னு விரும்பிட்டாருனாக்க அந்த மனுஷன் அதை விரும்பணும். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு சொல்லுங்களேன். என்ன விருப்பம் இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்குள்ள. 3000 ரூபா வாடகைக்கு இருக்கிறவங்க 4000 ரூபா 5000 ரூபா வாடகைக்கு போனாக்க ஒரு பெருமை. 5000 ரூபா வாடகைக்கு போயிட்டோம்பா. சரி, 5000 ரூபா வாடகைக்கு இருக்கிறவங்க 2 லட்ச ரூபா லீஸுக்கு போயிட்டா பெருமை. சரி, 2 லட்ச ரூபா லீஸில் இருக்கிறவங்க ஒரு 5 லட்ச ரூபா லீஸுக்கு போயிட்டா பெருமை. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்களுடைய சக்திக்கு என்னவோ அதுக்கு ஏத்த காரியங்களை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, உன் சக்திக்கு ஏத்ததை யோசிக்காத, என் சக்திக்கு என்ன முடியுன்றதை யோசி. ஹல்லேலூயா. அவர்னால என்ன முடியும், அவர் என்ன செய்வாரு, அவர் எப்படி கொடுப்பாரு, அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொட்டுவாரு, படகு அமிலத்தக்கதாக வலை கிளியத்தக்கதாக கொடுப்பாரு. இந்த தேவன் உங்களை குறித்து மேன்மையான எண்ணமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசேப்பு எகிப்தில போத்திபாரின் வீட்டில் சிறந்த இடத்தில் நின்றான். ஆனால் தேவன் யோசேப்பை எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில் உயர்ந்த பதவியில் உட்கார செய்தார். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு உள்ள போச்சுன்னு தெரியல. போத்திபாருடைய வீட்டுல யோசேப்பு சிறந்த இடத்துல நின்னா. ஆனா கடவுள் எகிப்துல ராஜாவுக்கு அரண்மனையில அவனை உயர்ந்த பதவியில உட்காரும்படி செய்தார். நிக்கிறது பெருசா உட்கார்றது பெருசா? சொல்லுங்களேன். அதான் சொல்றேன், நீங்க நினைக்கிறது வேற, உங்க அப்பா உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறது வேற. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது வேற, உங்க எண்ணங்கள் எல்லாம் குறைவான எண்ணங்கள். அதான் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும். கடவுளுடைய வழிகள் பெருசு, கடவுளுடைய நினைவுகள் பெருசு. கடவுள் உங்களை குறித்து பெரிய திட்டத்தோட வைத்திருக்கிறார். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, எனக்கு படிக்கல, எனக்கு அவ்வளவா தெரியல, எனக்கு பாட்டு வரல, எனக்கு ஜெபிக்க வரல, எனக்கு செய்தி கொடுக்க வரல, எனக்கு இது வரல, அது வரல, அது இல்லை, இது இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் இல்லைன்றதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை சிந்திக்கவும் முடியல, பெரிய இடங்களை அடையவும் முடியல. அப்படிப்பட்ட நபர்கள் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வேதத்தை நோக்கி பார்த்து பைபிள்ல கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா தான் நீங்க யாருன்னு தெரியும். உங்களால என்ன முடியும்னு தெரியும். உங்களால எதெல்லாம் மாற்ற முடியும், உங்களால எதெல்லாம் செய்ய முடியும், நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை பண்ண முடியும்ன்ற காரியங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை. அப்ப இந்த வசனத்தை டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு முறையாச்சும் இந்த வசனத்தை பார்த்து வாயத்தை வந்து சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கழுகை போல உயர பறக்கும்படியா என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால என்னை கர்த்தர் மேலதான் வைப்பாரு. நான் கீழே இருக்க போறது இல்லை, நான் கீழே இருக்க மாட்டேன். என்னை கர்த்தர் மேல உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாருங்க, உங்களை வந்து மற்றவங்களோட ஒரு நாள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்க அன்கம்பேரபிள். என்னதுங்க? நீங்க அன்கம்பேரபிள். அப்பனாக்க ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள் நீங்கள். நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், அது உங்களுக்கு தான் அசிங்கம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு காரியத்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன், சொல்லிட்டு அப்படியே போறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி.
கஷ்டப்படும் மக்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஆராதிக்கும் இடம் அல்ல சபை. கஷ்டத்தை மேற்கொண்ட மக்கள் ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிக்கும் இடமே சபை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா. கஷ்டப்படும் மக்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஆராதிக்கும் இடம் அல்ல சபை. கஷ்டத்தை மேற்கொண்ட மக்கள் ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிக்கும் இடமே சபை. அப்ப சபைன்றது என்னன்னாக்க, கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ஓன்னு அழுது புலம்பி கண்ணீர் விட்டு, என் வேதனை உமக்கு தெரியாதா ஆண்டவரே, என் கண்ணீர் உமக்கு புரியாதா, என் கடன் உமக்கு தெரியாதா, வெளியில இருக்க அப்படியே பார்ப்பான், என்னடா இது, இது சபையா இல்ல பிரேத வீடா? உள்ள பிரேதத்தை வச்சுக்கிட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஊர் பக்கம்லாம் அப்படியே கூடி உட்காந்துருப்பாங்க வயசான பாட்டிங்கெல்லாம். இதுக்காக வண்டி வச்சுலாம் கூப்பிட்டு வருவானுங்க. அந்த அந்த பாட்டியே இன்னைக்கு நாளைக்கான் இருக்கும். அதெல்லாம் வண்டி வச்சு கூட்டு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருக்கும். அழுது நைட்டு ஃபுல்லா அழுது அது முடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும். அப்பாடா இப்பதான் சாவு வீடு திருப்தியா இருக்குப்பா. அதே மாதிரி சபைன்றது கஷ்டப்பட மக்கள்லாம் உட்காந்து ஓன்னு அழுது வேதனையான பாட்டு, கவலையான பாட்டு, கண்ணீரான பாட்டு எடுத்து உட்காந்து பாடி மூக்க சிந்தி தொடச்சி வேர்வை சிந்தி சே அப்பா அப்படின்ட்டு விரக்தியோடு வீட்டுக்கு போறது கிடையாது சபை. கஷ்டத்தை மேற்கொண்ட மக்கள் கூடி வந்து பாடி ஆராதிக்கும் இடம்தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப சபைன்றது கஷ்டப்படுகிற மக்கள் உட்கார்கிற இடம் அல்ல, கஷ்டத்தை மேற்கொண்ட மக்கள் உட்கார்கிற இடம். நீங்க வரும்போது கஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டத்தோடு வரலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தப்பு உங்க மேலதான் இருக்குது. ஏன்னாக்க கஷ்டத்தோடு வரக்கூடிய நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்ப இளைப்பாறுதல்னாக்கா கஷ்டத்தை எடுத்துட்டு ஓரமா வச்சுட்டு ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. கஷ்டத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேன்மையாக வைப்பார், கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். நான் மேலதான் இருப்பேன், நான் உயரதான் இருப்பேன், நான் உயர பறப்பேன். எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு என்னை தேவன் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சார், ஒரு பட்டம் காத்துல பறக்கும் பொழுது எல்லாருடைய கண்ணையும் கவர்ந்து இழுக்குது சார். ஒரு சாதாரண பேப்பர்ல செஞ்ச பட்டம் காத்துல பறக்கும் பொழுது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை கடவுள் கீழே விட்டுருவார் நினைக்கிறீங்களா? உங்களை மேல பறக்க செய்வாரு. மேல எழும்புவீங்க, மேல பறப்பீங்க, உயர பறப்பீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இல்லைன்னு நினைச்சீங்களோ அத்தனையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் தேவன் கொடுக்க போகிறாரு. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நான் சொல்லும் பொழுதுலாம் ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது ஆமென் சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு புது லைஃபை கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது சரீரத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்கிறாரு. கர்த்தர் ஒரு புது அற்புதத்தை செய்கிறாரு, ஒரு அடையாளத்தை செய்கிறாரு, ஒரு அதிசயத்தை செய்கிறாரு, ஒரு நன்மையை கொடுக்கிறாரு. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். நீங்கள் ஆலயத்து வருகிற ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. நிறைய மாற்றங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. முன்பு போல இல்லை, நீங்க இப்ப மாறிட்டீங்க. இப்ப பேச்சை குறைச்சிட்டீங்க. தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க. தேவையான பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நன்மையான காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது போங்க, கழுகு எப்படி உயரத்தில் பறக்கும் தன்மையை தேவன் வைத்தாரோ அப்படியே நானும் உயரத்தில் பறக்கக்கூடியவனாய் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க கீழே இருக்க மேலதான். ஆமா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இயேசு இந்த பூமியில இருந்தப்போ சொன்னாரு, உன்னை ஒருத்தன் அழைச்சிருந்தான் அப்படின்னாக்க மேல போய் உட்காராத, ஃபர்ஸ்ட் கீழே உட்காரு. அவன் உன்னை கூப்பிட்டு மேல உட்கார வைக்கணும்.
அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா போன உடனே டபுக்குன்னு கீழே உட்காந்துருது. வேணாம்பா வேணாம்பா. நான் சொல்கிறேன், கீழே உட்காருங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் மேலே இருக்கும்படியாக தான் தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மேலே தான் இருப்பீங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை மேலே உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விட ஞானத்திலும் அறிவிலும் பணத்திலும் புத்தியிலும் பலத்திலும் சிறந்தவர்கள் 1000 பேர் இருந்தாலும் ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவராகிய இயேசு உங்களை அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி உங்களை மேலான ஸ்தானத்திலே தேவன் உட்கார வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க. உங்களை விட சிறந்தவன் பெரியவன் பலசாலி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க போகும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்னை கர்த்தர் மேல தான்டா வைப்பாரு. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் மேலதான் வைப்பாரு. நான் டாப்ல தான் இருப்பேன், நான் மேலதான் இருப்பேன், நான் எங்க போனாலும் என்னை கர்த்தர் உயர்த்துவாரு அப்படின்ற மனநிலையோடு போங்க. உங்களுக்கான இடத்தை தேவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்காக தேவன் ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. சாமுவேலை பார்க்கறதுக்கு சவுல் வருகிறான். சவுலுக்கான ஒரு விஷயத்தை தேவன் சாமுவேல் இடத்துல சொல்லி ஏற்படுத்தி வைக்கும்படி செய்திருந்தாராம். நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் சில பெஸ்டான காரியங்களை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறாரு, ரெடி பண்ணி வைத்திருக்கிறாரு. ரிசர்வ் பண்ணிட்டாருனாக்க அது வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ட்ரெயின்ல டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டீங்க, போறீங்க, அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா வெள்ளையா இருக்கிற ஆட்களா உட்காந்துருக்காங்க, நீங்க மட்டும் கருப்பா இருக்கீங்க. நீங்க உட்கார கூடாதுன்னு உங்களை கீழே அனுப்பிச்சிருவாங்களா? சொல்லுங்க சார். அந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒயிட்டான ஆளுங்க இருக்கிறாங்க, நீங்க மட்டும் பிளாக்கா இருக்கிறீங்க, நீங்க எப்படி சார்? டிக்கெட்டை காமிச்சு, எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன், அந்த சீட்டு என்னுடையது. ஹல்லேலூயா. அதே போல கடவுள் சொல்றாரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை விட சிறந்தவங்க, நல்லவங்க, வல்லவங்க, உத்தமர்கள், எல்லா நன்மையான காரியங்கள் இருக்கிற மக்கள் சூழ்ந்து இருந்தாலும் உங்களுக்கு தேவன் ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சீட்டை தேவன் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த சீட்டு உங்களுக்கு தான். நீங்க உங்களை உட்கார வச்சு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கழுகை போல எழும்புவேன், உயர பறப்பேன், மேலே பறப்பேன், நான் மேலே தான் இருப்பேன். அது என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்னை மேலே தான் வச்சிருக்கோம். நான் மேன்மையாக தான் இருப்பேன். ஆமென். கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம்.